ஐயோ, இவன் வேற போன் எடுக்க மாட்டேங்கிறானே. எடுறா எடுறா எடு. நேத்துல இருந்து அருணுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், காலை கட் பண்ணிட்டே இருக்கான். இப்ப என்ன பண்றது? ரெண்டு ஃபேமிலியும் ஒரே கடைக்கு வர போறாங்க. இவன் விஷயம் தெரியாம வந்து நிக்க போறான். யோ, என்னையா உன்னை நான் எப்ப எழுப்பி விட்டேன்? கையில பேசும் விஷயமா நிக்கிற? நேத்து நைட்டு மருந்து சாப்பிட்டேன்ல, அது ஸ்ட்ராங்கா. நீ சாப்பிட்டு போய் மருந்து அடிச்சு மண்டைய உடைச்சிரும் பாத்துக்க. இங்க பாரு, முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்கு கடைக்கு போறோம். அங்க வந்து எனக்கு தெரியாம ஏதாவது பண்ணிட்டு வந்த கடையிலேயே தொலைச்சிட்டு வந்துருவேன் உன்னை. தொலைஞ்சா பரவாயில்ல, என் பொண்ணு போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துரும். லாஜிக் பேசுற? சிப்பா ரெடியாப்பா. லங்கு, இந்த புடவையில நீ கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கு. போயா போ. ஹே நர்மதா, என்ன பண்ண? உங்க அண்ணனுக்கு போன் பண்ணி எடுத்தான என்ன சொல்லி வச்சிருக்க? பாட்டி கட் பண்ணிட்டே இருக்கான் பாட்டி, அதான் டென்ஷனா இருக்கேன். ஏண்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ரெண்டு குடும்பமும் அங்க கடையில வந்து இறங்கிடுமே, நம்ம என்னடி பண்றது? பாட்டி நானே பதட்டத்துல இருக்கேன், என் பதட்டத்தை இன்னும் அதிகப்படுத்தாதீங்க. இத பாரு, நான் ஒண்ணு பதட்டப்படுத்தல, கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க தாத்தாவோ இல்ல கதிரோ அந்த ரங்கநாயகியோ உங்க அப்பாவோ பாத்துட்டாங்கன்னா என்னடி ஆகும்? சோலியே முடிஞ்சிடும். பாட்டி அம்மாடி, நம்ம நினைச்சு பார்க்காதெல்லாம் நடந்துரும்டி. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர முடியாமலேயே போயிடும். பாட்டி, ரெண்டு குடும்பமும் அங்க ஒருத்தர் பாத்துக்க மாட்டாங்க, அத நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா போங்க. என்னமோ அத்தா, நீ சொல்ற, நான் நம்புறேன். இரு, நான் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுறேன். ராமசாமி, நான் இன்னைக்கு மில்லுக்கு வர முடியாதுப்பா. பேத்தி கல்யாணம், ஜவுளி எடுக்கிறதுக்காக வெளியூர் போய்கிட்டு இருக்கேன். அப்புறம் லோடு வந்தா இறக்கிட்டு கையெழுத்து போட்டுரு, கதிர் வந்து செட்டில் பண்ணிடுவான். சரியா? சரிப்பா, சரி. யோ, நீ என்னையா பண்ணிட்டு இருக்க? ரெடி ஆயிட்டு இருக்கேன். இன்னுமா? அப்பவே உன்னை அனுப்பி விட்டல, இன்னும் ரெடியா போட்டு பரப்புடு. ரெடியாமா? சமத்து. இங்க பாருங்க, பேசிட்டு பராக்கு பக்கமா போய் கார்ல உட்காருங்க, சீக்கிரமா கடைக்கு போகணும். சரியா? போங்க போங்க, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரம் போய் வண்டியில இறங்க, போங்க. ஆச்சா, போலாமா? போலாம். நேரமாச்சு, புறப்படுவோம். வாயா சீக்கிரம். ஏய், வாகதிரு, நீ எங்க வர? முகூர்த்த புடவை இல்ல, நானும் முகூர்த்த புடவை எடுக்க வரேன். கூப்பிட்டனா இல்ல உன்னை கூப்பிட்டனான்னு கேட்டேன். சொல்லு. ஏண்டி, நான் உன்கிட்ட சொல்லவும் இல்ல கூப்பிடவும் இல்ல, நீ பாட்டு கிளம்பி வந்து நிக்கிற? அம்மா, நம்ம குடும்பத்தோட போறோம்னா என்ன அர்த்தம்? வீட்டோட இருக்கிற நர்மதாவும் வரான்னு தானே அர்த்தம்? அது நம்ம வீட்டோட இருக்கலாம், அதுக்காக நம்ம வீட்டுல ஒருத்தியா இல்ல. நம்ம வேற, அவ வேற. நம்ம குடும்ப விஷயங்கள்ல நாம எடுக்கிற முடிவுதான் முடிவா இருக்கணும். நம்ம சொன்னாதான் அவ கலந்துக்க முடியும். இந்த விஷயத்துக்கு அவ வேணா கதிர். ரங்கா, ஏன் அவளை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க? நம்ம குடும்பத்துக்காக அவ எவ்வளவோ உதவி பண்ணிட்டு இருக்கா. அவளும் நம்ம கூட வந்தானா எவ்வளவோ ஒத்தாசையா இருக்கும். அவ படிச்ச பொண்ணு, இக்கட்டால சூழ்நிலைகளை பல ஆலோசனைகளை சொல்லி இருக்கா. ஏன் எப்ப பார்த்தாலும் அவளை திட்டிக்கிட்டே இருக்க? நான் சொல்றது உங்களுக்கு தான்ப்பா புரியல. நம்ம குடும்ப விஷயம் எல்லாத்துலயும் அவ கலந்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. முகூர்த்த பட்டு எடுக்க போறதுங்கிறது நாம கலந்துக்க வேண்டிய விஷயம். அதுக்கு அவ எதுக்கு வரணும்? யாரடி நம்ம குடும்பம் இல்லங்கிற? யாரு இல்லங்கிற? அவளும் நம்ம குடும்பம் தான்.